எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம். எபேசியர் 2வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். We are God's workmanship. ஆண்டவருடைய செய்கை. ஏசாயா 64:8 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா. அந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? இப்பொழுதும் நீர் எங்களுடைய பிதா, இப்பொழுதும் கர்த்தாவே நாங்கள் களிமண், இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களை உருவாக்குகிறவர், இப்பொழுதும் கர்த்தாவே நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. இந்த வசனத்தை இப்படி வாசிக்கலாமா? ஆமென். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா, இப்பொழுதும் கர்த்தாவே நாங்கள் களிமண், இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களை உருவாக்குகிறவர், இப்பொழுதும் கர்த்தாவே நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. சத்தமா ஹalleluya! நீர் எங்களை உருவாக்கினவர் என்றல்ல, உருவாக்குகிறவர். இப்பொழுதும். என்ன பியூட்டிஃபுல்லான வசனம், என்ன அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். கவனம் சிதறாம இருக்க அடிக்கடி ஸ்தோத்திரம் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க. இடையில பாடுறதுக்கு காரணம் அந்த செய்திக்குள்ள ஆண்டவருடைய அன்பை ருசித்து பாடுறது மட்டும் இல்ல, நம்முடைய கவனமும் சிதறிடக்கூடாது. வேர்டு நம்மளை விட்டு நம்ம தாண்டி போகவே கூடாது. அதோனியாவினுடைய வருத்தமே என்ன அப்படின்னா, எல்லாம் எனக்கு வர வேண்டியதா தான் இருந்துச்சு, ஆனா அது என்னை தாண்டி என் சகோதரனுக்கு போயிட்டு. ஆமா, நம்மளை தாண்டி போயிடவே கூடாது. நம்மளை தாண்டி போக வேண்டியதெல்லாம் என்னவா இருக்கணும் தெரியுமா? சங்கார தூதன், விக்கினங்கள், இதெல்லாம் நம்மளை தாண்டி போயிடணும். ஆனா எதெல்லாம் தாண்டி போக கூடாது தெரியுமா? தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள், தேவன் தருகிற வார்த்தைகள். கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார், அது ஏசாவின் மேல் இறங்கிட்டுன்னு சொல்லல, அது இஸ்ரவேல் மேல் இறங்கிட்டு. நம்மளை தாண்டி வேர்டு போயிடவே கூடாது. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. நாம் தேவனுடைய கரத்தின் கிரியை, அவருடைய மாஸ்டர் பீஸ், காட்ஸ் ஹேண்டி ஒர்க். we are. நாம அவருடைய கையின் கிரியைகள், கரத்தின் கிரியைகள். எப்படி ஒரு குயவன் கையில இருக்கிற மண்ணை அந்த குயவன் பிசைந்து வனைந்து அடித்து இந்த மாதிரியெல்லாம் என்னெல்லாம் தோன்றதை செய்கிறாரோ, அப்படி அவரால் வனையப்படுகிறவர்கள் நாம். எதற்காக? இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நற்கிரியைகளை செய்யும் படிக்கு. நாம் தேவனுடைய கரத்தின் கிரியையா இருக்கிறோம் என்று சொல்லும் போது, அவர் அந்த கரத்தினுடைய மேனுவல் ஒர்க், அதாவது பொதுவாக உண்டாகட்டும் அப்படி சொல்லி மொத்தமா படைக்கிறார் அல்லவா, அப்படி படைக்கப்பட்ட சிருஷ்டி அல்ல நாம. அதனாலதான் மனுஷனுக்கும் மற்ற எல்லா சிருஷ்டிகளுக்கும் வித்தியாசம் உண்டு. வேதம் சொல்லுகிறது, இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறான். நம் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் ஆமென் அவரால் ஆதரிக்கப்படுகிறோம். நம்முடைய அவயவங்களில் ஒன்றாகிலும் உண்டாகும் முன்னமே அது உருவேற்படும் நாட்களும் விதங்களும் அவருடைய புஸ்தகத்தில் என்ன வைத்திருக்கிறார்? எழுதி வைத்திருக்கிறார். தேவனுடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு யூனிக்னஸ், ஒரு தனித்துவத்தை வைத்திருக்கிறார், ஒரு தனித்துவத்தை வைத்திருக்கிறார். எனவேதான் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் வேதம் சொல்லுகிறது, கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் என்ன செய்யணுமா? முந்திக் கொள்ள வேண்டும். அவன் ஒருவரை ஒருவர் தங்களிலும் எப்படி எண்ணணுமா? மேன்மையா எண்ணணும். ஏன் அப்படின்னா, ஒரு தனித்துவத்தை கர்த்தர் அவர்களுக்கு வைத்திருக்கிறார். ஆமென். சிலரிடத்தில் அது வெளிப்படுகிறதுனால மற்றவர்களால் அதை கண்டு கொள்ள முடிகிறது.
தாவீதுக்குள்ள இருக்கிற கிருபை, தாவீதுக்குள்ள இருக்கிற அந்த தனித்துவம் வெளிப்படும் வரைக்கும் தாவீதின் குடும்பத்துக்கு கூட அது சரியாக அது தெரியவில்லை, அது புரியவில்லை. குடும்பத்தினரால் கூட அந்த தாவீது மதிக்கப்படவில்லை. இப்படிதான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது வெளிப்படும் வரைக்கும், அது தெரியும் வரைக்கும். ஆனா ஒரு தேவ பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கணும், நான் இரத்தத்தால் மீட்கப்பட்டவன் என்கிற நிச்சயம் எனக்கு இருக்குமானால் எனக்கு இன்னொரு நிச்சயம் இருக்க வேண்டும். என்ன தெரியுமா? மற்ற எல்லாரை பார்க்கலும் கர்த்தர் ஒரு விசேஷத்தை எனக்குள்ளே வைத்திருக்கிறார். அப்படி நம்புறவங்க மாற்றம் கரங்களை உயர்த்தி எதுக்கு கை தூக்கணும்? எஸ், விசேஷம். அதனாலதான் எபேசியர் 4 அதனுடைய 7 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? கிருபை கொடுக்கப்படுகிறது. மொத்தமா கிருபை வாங்கிக்க, அப்படி அல்ல, அப்படி அல்ல. ஒவ்வொருவருக்கென்றும் ஒரு கிருபை கொடுக்கப்படுகிறது. ஆமென். எனக்கு கொடுக்கப்படுகிற கிருபையில வித்தியாசம் இருக்கிறது, உங்களுக்கு கொடுக்கப்படுகிற கிருபையில வித்தியாசம் இருக்கிறது. அது போலதான் வரங்களும். 1 கொரிந்தியர் 12:7 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அதாவது இக்கரைக்கு அக்கறை பச்சையா தெரியுமே தவிர வேற வித்தியாசம் கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல கவனமா கேட்கணும். ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்டவர்களுக்கு பேசப்படுகிற வார்த்தை. ஆமென். சபைக்கு இன்று ஆவியானவர் சொல்ல விரும்புகிற வார்த்தை. அப்ப நமக்கு தேவன் என்ன கொடுத்திருக்கிறார்? ஒரு ஸ்பெஷல் கிரேஸ் கொடுத்திருக்கிறார், ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்திருக்கிறார். ஆமா, இது எதுவுமே இல்லாம நம்மளால நற்கிரியைகளை நடப்பிக்க முடியும். இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏதோ ஒரு நல்ல காரியம் உங்க கிட்ட இருந்து வெளிப்படுது அப்படின்னாலே அது உங்க திறமையினால வந்தது அல்ல, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிருபையினால. எதற்காக இதை கொடுத்திருக்கிறார்? அதுதான் இங்கே வாசித்தோம். அந்த வசனத்தை ஒரு விசை கூட வாசிக்கலாம். எபேசியர் 2 அதனுடைய 10வது வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையார்கள். முன்னே எப்படி இருந்தோம்? அதனுடைய 1-2 வசனங்களை கவனிக்கும் போது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். 2 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்து வருகிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய அந்த ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அப்ப கிறிஸ்துவுக்கு உட்படாதவனுடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுகிறது யாரு தெரியுமா? பிசாசு. அது எதுக்கு நம்ம ஆகாயத்து அங்க சொல்லி குழம்பணும்? அது வேற ஆவி. ஆமென். அப்போ அப்படி நடக்கிறவன் எப்படி நடப்பானா? 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தின்படி மற்றவர்களை போல கோபாக்கினையின் பிள்ளைகளா இருந்தோம். நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். அந்த சாத்தான் ஒருத்தனை எப்படி கொண்டு வந்து நிறுத்தும் அப்படின்னா, வெளியே பார்க்க நல்லவன மாதிரி தெரியும், வெளியே பார்க்க ரொம்ப ரிச்சா தெரியும். அவனுடைய டார்கெட் எப்படின்னா, அவருடைய கோபம் இவன் மேல விழணும், அவருடைய கோபாக்கினி இவன் மேல விழணும். இதுதான் அவனுடைய டார்கெட். அதுக்கு இந்த பூமியில் அவன் அனுகூலம் பண்ணுகிறது போல பண்ணு. எப்படி காயின் ஆபேலோடு பட்சமாய் பேசி வயல் நிலத்துல கொண்டு போய் அங்க அவன் கதையை முடிச்சானோ, இதுதான் சாத்தானுடைய கேரக்டர். காயின் ஆபேல்கிட்ட பேசி போனான் இருக்கு. அதனுடைய ஒரிஜினல் மொழி பிரேமில் நீங்க பாத்தீங்கன்னா அவன் பட்சமா பேசி கூட்டிட்டு போறான். தம்பி பிரைஸ்ல நல்லா இருக்கியா தம்பி, வா தம்பி நல்லா இருக்கிறவா, நம்ம அதுவரை போயிட்டு வரோம். அவன் அண்ணன் பரவாயில்ல நல்லா பேசுறானே. அப்படி வயல் நிலம் பாரு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஏன்னா அவன் வேலை செய்யறதே வயல்ல. வயல் நிலம் பாரு, இதெல்லாம் சூப்பரா இருக்குல்ல, இல்லை நீ வச்சுக்கோ தம்பி வா தம்பின்னு கூட்டிட்டு போய் சென்டர்ல அடிச்சு கொண்டுட்டான். இதான் காயின் யாருன்னு பைபிள்ல இருக்கு. அவன் பொல்லாங்கினால் உண்டாக்கப்பட்டவன், பொல்லாங்கினால் உண்டாக்கப்பட்டவன், பொல்லாதவன், பிசாசினால டியூன் பண்ணப்பட்டவன். இதான் சாத்தானுடைய கிரியை. அவனுக்கு கிரியை நமக்கு வர சம்பளத்தை தடுக்கணும், நம்ம வீடு போடுறதை தடுக்கணும், இதெல்லாம் அவனுக்கு மேட்டர் கிடையாது. அவனுக்கு மேட்டர் என்ன தெரியுமா? நம்ம பார்வைக்கு நமக்கு சரின்னு தோன்றதை நம்மளை செய்ய வைக்கணும். செய்ய வச்சுட்டு அவர் பார்வையில சரியில்லாதது, அதாவது நம்ம மாம்சமும் மனசும் விரும்புறதை செய்துனா என்ன, எனக்கு சரின்னு தோன்றதை நான் பண்ணுவேன், எனக்கு எது கரெக்ட்னு தோணுதோ அதை நான் பண்ணுவேன். அது யாரும் கேட்க வேண்டிய ரைட்ஸ் கிடையாது.
காயினுடைய வழி அது. கோபாக்கினை பிள்ளை. இப்ப கோபாக்கினையின் பிள்ளைகளா கொண்டு வந்து நிறுத்திட்டான். அப்ப நம்ம மேல என்ன விழுந்திருக்கணும் சொல்லுங்க? கரெக்ட் தான், சத்தமா சொல்லுங்க. என்ன விழுந்திருக்கணும்? கோபாக்கினை. எகிப்தியர் மேல தேவனுடைய கோபாக்கினை விழுந்துச்சு. கர்த்தர் அங்க என்ன கொடுத்தார்? வாதையை கொடுத்தார். அப்ப நம்ம மேல என்ன விழுந்திருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. வராது, சத்தமா சொல்லுங்க. என்ன விழுந்திருக்கணும்? வாதை விழுந்திருக்கணும். ஆனா வேதம் சொல்லுகிறது 4வது வசனத்துல, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த மிகுந்த அன்பினாலே. வாதை என் வாழ்க்கையில வர வேண்டியது, அவர் வாதையை அனுப்புறதுக்கு பதிலாக வார்த்தை அனுப்பினார். அந்த வார்த்தை மாம்சமாகி வெளிப்பட்டது. அவர்தான் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹalleluya. அதனாலதான் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், நான் யார் தெரியுமா? நான் கோபாக்கினை பிள்ளை. இப்ப நான் யார் தெரியுமா? இப்ப நான் கர்த்தருடைய பிள்ளை. எப்படி மாற்றப்பட்ட அப்படின்னா, தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பு. அதை நீங்க இப்படி வாசிங்க. ஆமென். அன்பின் மிகுதி. அன்பு என்னாச்சு? ஜாஸ்தியா. எப்படி ஜாஸ்தியாச்சு? நம்ம யாரு? கோபாக்கினையின் பிள்ளைகள். அவர் அன்பு எப்படி ஆகுது? சத்தமா சொல்லணும். மிகுதி ஆகுது. ஆமென். எப்படிங்க? ஒருத்தங்களை நீங்க கோபப்படுத்திட்டே இருங்க, அன்பு கூடுமா குறையுமா? கோபப்படுத்த சும்மாவே இருங்க, அன்பு என்ன ஆகும்? குறையும். ஆனா இவருக்கு மட்டும் அன்பு கூடுது. இது எப்படி? இது எப்படி? ஹல்லேலூயா. என்ன நான் சொல்வேன்? இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினம். இதுதான் வேதம் சொல்லுகிறது. இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நீங்க செஞ்சது ஒண்ணே ஒண்ணுதான், அவர் இந்த காரியத்துல நம்பிட்டீங்க. மீதி செஞ்சது எல்லாமே அவர்தான். ஆம். அப்ப ரட்சிக்கப்பட நாம என்ன செஞ்சோம்? ஒண்ணும் செய்யல. ரட்சிக்கப்பட நாம என்ன செஞ்சோம்? ஒண்ணுமே செய்யல. இதான் கிரேஸ். எப்படிங்க ரட்சிக்கப்பட்டீங்க? அவர் என் மேல இருக்கிற அன்பை அவருக்கு அன்பு பொங்கிட்டே இருந்துச்சு. அப்படி பொங்குற அளவுக்கு நீ என்ன பண்ண? வேண்டாம், நான் பண்ணது சொல்லல. ரட்சிக்கப்பட நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, அதனாலதான் 9 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. நல்ல கவனிங்க. அப்போ தேவன் பாராட்டின கிருபை நம்மை ரட்சித்தார். எப்படி ரட்சித்தார்? மிகுந்த அன்பினாலே நம்மை உயிர்ப்பித்தார். 5வது வசனத்தை வாசியுங்கள். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். ரட்சிக்கப்பட்டீர்கள். 6வது வசனம், அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வரும் காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட சத்தமா ஆமென் சொல்லுங்க. இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? இப்ப நம்ம எங்க தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா நம்ம எங்க வச்சிருக்கிறார்? உன்னதங்கள்ல நிறைய இடம் இருக்கு. உன்னதத்துல எங்க வச்சிருக்கிறார்? யாரோடு கூட? யாரோடு கூட? கர்த்தர் என்னை கிருபையினாலே ரட்சித்திருக்கிறார். அந்த கிருபையை அவன் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும்னா, மிகுந்த அன்பினாலே உயிர்ப்பித்தார், தயவினாலே உட்கார வைத்திருக்கிறார். என்னை கர்த்தர் கிருபையாய் ரட்சித்து அவரோடு கூட உன்னதங்களில் உட்கார வைத்திருக்கிறார். நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி சத்தமா ஆமென். ஹல்லேலூயா. புரியும்படி சொல்றேன். ஆண்டவர் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்திருக்கிற நம்மை, மரித்த ஒரு ஆள்கிட்ட போய் ஏதாவது செய்யுங்கன்னு சொன்னா செய்ய முடியுமா?
முடியாது. மறித்து கிடக்கிற ஒரு ஆள்கிட்ட போய் கொஞ்சம் ஸ்மெல் அடிக்க ஸ்ப்ரே அடிக்கணும், கை தூக்குங்கன்னா அது கை தூக்குமா? தூக்காது. இல்லை இப்போ ஃப்ரீசர்லேருந்து வெட்டிக்கு மாற்றணும், கொஞ்சம் எலும்பிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஒட்டு வச்சிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஒன்றும் பண்ண முடியாது. அதான் இது உங்களால் உண்டானது அல்ல. ஆமீன். அதாவது சத்தியத்தை புரியணும். அப்போதான் அந்த கிருபையின் மேன்மையும் அவர் நமக்கு பாராட்டின அந்த ரட்சிப்பின் அந்த மகிமையும் நம்மால் உணர முடியும். ஆமாம், இன்னைக்குள்ள ஆவிக்குரிய வட்டாரத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு வேதனையான நிலை என்ன அப்படின்னா, அந்த ரட்சிப்புக்கு தேவன் நம்மை ரட்சிக்க தேவன் கொடுத்த கிரயமும் தேவன் பாராட்டின கிருபையையும் அறியாமலும் உணராமலும் இருக்கிறது. ஒரு ரட்சிக்கப்பட்டு அந்த ரட்சிப்பு கனப்படுத்துறவங்களை பார்த்தாலே தெரியும். ஆமாம், ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது ஆமாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது எனக்கு அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா அவ்வளோ எது நினைச்சு ஹாப்பி? எனக்கு அது செஞ்சார் இல்லை, என்னை ரட்சித்திருக்கிறார், என்னை விடுவித்திருக்கிறார். வாதை விழ வேண்டியவன் மேல வார்த்தை விழுது. ஓ ஜீசஸ், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, ஆமென். வார்த்தையானவரே. பிள்ளைங்க சத்தமா பாடுறாங்க, அது கேட்கும் போதே சந்தோஷமா இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். பெரியவங்க பாட அமைதியாயிட்டானா குழந்தைகள் பாலகர் வாயில பலனை உண்டு பண்ணுவார். ஆவே கர்த்தர் நல்லவர். பாருங்க, இப்போ அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்திருக்கிற நம்மை கிறிஸ்துவுடனே கூட என்ன பண்ணார் தெரியுமா? உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்து தூக்கி எடுத்துட்டார். இப்போ எங்க உட்கார வைக்கிறதுக்கு? அப்படியே தூக்கிட்டு வரார். இஸ்ரவேல் கோத்திரங்களுக்குள்ள கொண்டு உட்கார வைப்பார்னு பார்த்தா ஆண்டவர் அப்படிலாம் கொண்டு உட்கார வச்சா என்ன மேன்மை. அப்படி 12 கோத்திரம் இருக்கு, அப்படியே கொண்டு போறார். அந்த ஏரியா பக்கம் கொண்டு போனாலே நம்ம சும்மா எருசலேமை விசிட் பண்ணிட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாலே ஹாப்பி ஆயிரும். ஆமா, நம்ம அப்போ உங்க கோத்திரத்துல கொண்டு உட்கார் அப்படியே கொண்டு போறார். இப்படி எடுக்கும்போது எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, இவனை எங்க தூக்கி வைக்க போறார்? அப்படியே கொண்டு போகும்போது அங்கேயும் கொண்டு போகல, அங்கிருந்து மேல தூக்குறார். அப்படி தூக்கும்போது ஒருவேளை தூதர்கள் கூட்டத்துல வைப்பாரோ? அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தூதர்கள் கூட்டத்தில் தூதர்கள் எல்லாம் அப்படி விட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே தூக்கிட்டு போகும்போது தூதர்கள் கூட்டத்தையும் வைக்கல, அங்கிருந்து தூக்கிட்டு போறார். தூக்கிட்டு எங்க கொண்டு உட்கார வைக்கிறார்னா, ஓ ஜீசஸ், தம்முடைய ஒரே பேரான குமாரனா நேச பிள்ளையா இயேசு இருக்கிற அந்த இடத்துல பக்கத்துல அவரோடு கூட. அதுல இன்னொரு விஷயம் இருக்கு, அவர் இல்லாம அங்க உட்கார முடியாது. அவர் இல்லாம உட்கார ஒருத்தன் போனா யாரு தெரியுமா? கரெக்ட், யாரு? சிலருக்கு சொன்னா பயம், நம்ம ஏதாவது சொன்னா நம்ம மடியில வந்து உட்காந்துருவானோ அப்படி இல்ல. அவர் இல்லாம ஒருத்தன் உட்கார போனா யாரு? சாத்தான். ஒரே மிதி ஓடு. ஆனா இப்போ ஒரு கூட்டத்தை கொண்டு உட்கார வைக்க போகிறார். யாரு தெரியுமா? எதற்கும் உதவாத, ஆமென், எதற்கும் தகுதி இல்லாத நல்ல கரங்களை சட்டி. Thank you Holy Spirit. Hallelujah. அதாவது அவர் நம்மளை எங்க வச்சிருக்கிறார் பாருங்க. அப்ப நமக்கு சீட் எங்க வச்சிருக்கிறார்? அவரோட கூட. ஆமென். இது எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்பாவோடு கூட. ஃபாதர் அழகா பாடி இருக்கிறாங்களா, அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் அங்கேதானே நம்ம அப்பா வீட்டில். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆமென். நல்ல பாடணும்னு தான் ஆசை, நான் டைம் தான் நிக்க மாட்டேங்குது. இப்ப நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கிறேன், இப்போ எங்க உட்கார வச்சிருக்கிறா? சொல்லுங்க ப்ளீஸ், சத்தமா சொல்லுங்க, அப்படியே ஃப்ரீயா பேசுங்க. ஹல்லேலூயா. விடலாம் மாட்டேன், இங்க வந்த அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ஆமா, சில ஒர்க் ஷாப்ல எந்த வண்டி போனாலும் அதை ஓட வைக்காம, ஆமென், ஹல்லேலூயா. சில இடத்துல அப்படிதான். சில சொல்லுவாங்க, எங்க கிட்ட வர்றவங்களை நாங்க துள்ளி குதிக்க வைக்காம, அதே மாதிரி இங்க பார்த்து அப்படி இந்த டைட்டெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி ஃப்ரீயா ஆண்டவர் சமத்துல அப்படி ஒரு தண்ணிக்குள்ள குதிச்சு யாராவது அப்படி ஃப்ரீயா அப்படி இருக்கணும். ஆமே. இப்ப என்ன சொல்லிட்டு மறந்து போச்சு. அவரோட கூட இப்ப எங்க உட்கார வச்சிருக்கிறார்? இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன், இதுக்கு மேல ஏதாவது இடம் உண்டா? சிலர் இன்னும் மாறல. எப்படி இதான் கிருபை. இதுக்கு மேல ஏதாவது இடம் உண்டா?
இல்ல. அப்ப இன்னைக்கு நம்ம கேட்கறது எல்லாமே அதுக்கு கீழே. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இதுக்கு மேல இன்னொரு இதுக்கு மேல ஏதாவது உண்டா? அப்ப இன்னைக்கு நம்ம கேட்கறது எல்லாமே அது கீழே. இதையே தந்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? அவங்க மட்டும் ஆர்ப்பரிப்பாடு ஒரு நிமிஷம் அந்நிய பாஷையை பேசி உனக்கு வேண்டிய சுகத்தை தரமாட்டாரா? உனக்கு வேண்டிய ஆரோக்கியத்தை தரமாட்டாரா? உனக்கு வேண்டிய வேலையை தரமாட்டாரா? நீடித்த நாட்களில் உன்னை திருப்தியாக்க மாட்டாரா? ரட்சிப்பை காண்பிக்க மாட்டாரா? உன்னை வழிநடத்த மாட்டாரா? இந்த தடைகளை தாண்ட வைக்க மாட்டாரா? glory ஜீசஸ் இதையே தந்திருக்கிறார். ஆமென். அதனாலதான் நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரே நமக்காய் தந்தருளினவர் மற்ற எல்லாவற்றையும் அவரோடு கூட நமக்கு அருளாதிருப்பது எப்படி? எப்படி? இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. ஜீசஸ் அப்படி சிலுவையில அப்படி கைவரித்து இருக்கிறார்ல, இந்த அர்த்தத்தில் இருக்கிறவன இந்த அர்த்தத்தில் கொண்டு வருவதற்கான பாலம் தான் ஜீசஸ் கிரைஸ்ட். மிகுதியான லவ் ஜாஸ்தியாகி, ஹalleluya, மிகுதியான அன்பு பாதாளத்தின் அடியில் இருக்கிறவன தூக்கி உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார வைக்கும்படிக்கு தேவன் பாராட்டின கிருபை. ஆமென். அப்போ நம்மை தேவன் ஒரு லெவல், ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ல வச்சிருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட ஸ்டாண்டர்ட்ல வைக்க இது நம்முடைய மைண்ட் இதுல செட் ஆகணும். இப்படி செட் ஆனா மட்டும்தான் நமக்கு நியமித்த ஓட்டத்தில் எப்படி ஓட முடியும் தெரியுமா? பொறுமையோடு ஓட முடியும். எபிரேயர் 12:2 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அவர் தமக்கு முன் வைத்திருந்த, இந்த அவர் யாரு? நம்முடைய விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசு. இனி வாசிங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அப்ப அவருக்கு முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷமே என்ன தெரியுமா? பிதாவுக்கு பக்கத்துல சேர். நமக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்க சந்தோஷம் என்ன? அவரோடு கூட. அப்போ அது அவருடைய மைண்ட்ல செட் ஆனதுனால அவர் எதை நினைக்கல சொல்லுங்க. அவன் நம்ம எதை நினைச்சிட்டு இருக்கிறோம்? கல்யாண கார்டு அடிச்சாங்க, என் பேரை போடவே இல்லை. ஜீவவசத்துல பேர் இல்லைன்னாலும் பரவாயில்ல, கல்யாண கார்டுல பேர் இருக்கணும். ஆமென். எனக்கு என் சீட்டு வேறப்பா. ஆமென். குரூப் போட்டோல என்ன சேர்க்கவே இல்லை. எப்படிங்க இருக்கும்? நம்மளை தேவன் வைத்திருக்கிற ஸ்டாண்டர்டை பார்க்கணும். அதனாலதான் நீங்கள் உலகத்தார் அல்ல, அஞ்ஞானிகள் இவைகளை நாடி தேடுறாங்க. உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரம பிதா அறிந்திருக்கிறார். இதுல நம்ம மைண்ட் செட் ஆயிட்டு, அதனால தான் பைபிள் சொல்லுது உங்கள் மனம் புதிதாக. இங்கேதான் மாற்றம் வரணும். உன்னதத்தில் உட்கார வச்சிருக்கிறார்னா எனக்கு கொண்டு நான் இப்ப அங்கதான் இருக்கு அப்படி அல்ல. எனக்கு என்னை தேவன் வைத்திருக்கிற ஸ்தானம் அப்படிப்பட்ட ஸ்தானம். ஆமா, இது ஒரு என்னை தேவன் வைத்திருக்கிற பொசிஷன், ஸ்தானம். நம்ம ஜெபமே எப்படி இருக்கு தெரியுமா? அந்த பரலோகத்துல ஒரு ஓரத்திலேயாவது, ஆமே, அந்த வாசலையாவது நம்ம போய் நின்னுட்டோம்னா, ஆமே, நம்ம அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வரணுங்கிறதுக்காக தான் அவர் என்ன பண்றாருன்னா, நமக்குள்ளே அவர் நற்கிரியைகளை சிருஷ்டிக்கிறார். இனி சொல்ற வேர்டை கொஞ்சம் கவனிக்கணும். ரட்சிக்கப்பட நம்ம ஒன்னும் செய்யல, ஆனா ரட்சிக்கப்பட வச்சதே நம்ம நிறைய செய்யறதுக்காக. ரட்சிக்கப்பட நாம் ஒரு கிரியும் செய்யல, ஆனா ரட்சிக்கப்பட்ட பின் நாம் செய்ய வேண்டிய கிரியைகள் இருக்கிறது. இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாக இந்த பூமியிலே வந்தார். வரும்போது என்ன சொல்லப்பட்டது தெரியுமா? கிருபை மேல கிருபை. அதான் கிருபை மேல கிருபை. எப்படி இந்த கிரேஸ் ஓவர்ஃப்ளோ ஆகுது அப்படின்னா, லவ் ஜாஸ்தி ஆனதுனால.
இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பின் அடையாளம் தான் அப்படி பாவத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ இயேசுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினதான். ஏய், நான் உன்னை குற்றவாளியா தீர்க்கல, என்ன கிரேஸ் இதுக்கு, இவ என்ன செஞ்சா? ஒன்றும் செய்யலை. எல்லாரும் கல்லை போட்டுட்டு ஓடினதும் இவ்வளவு ஓடி இருக்கலாம், ஓடி போகாம இயேசுக்கு முன்னாடி நின்னா. இது ஒரு கிரியையா? இது நத்திங், ஒன்றும் இல்லை. ஆனால் மொத்தமாக அவர் செய்கிறார், எல்லாத்தையும் மாத்துறார். சகையை சொல்றார், இன்னைக்கு நீ இறங்கி வா, நான் வீட்டில் வந்து தங்குறேன். அவன் மாத்தினதெல்லாம் இயேசு வர்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம். ஆனா அவன் எதுவுமே செய்யாம இருக்கும்போது, சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இதெல்லாம் கிரேஸுங்க. என்ன செஞ்ச சகைவேன்னு சொன்னா, ஆனா ஒன்னும் செய்யல, யாரும் ஒன்னும் செய்யல. ரட்சிக்கப்பட நம்ம ஒன்னும் செய்யல, ஆனா ரட்சிக்கப்பட்ட பின் நம்ம என்ன செய்கிறோம்? இது முக்கியம். முதலாவது இயேசு வந்தது கிருபை, கிருபை, கிருபையின் பூரணத்தை வெளிப்படுத்த. இயேசு மீண்டும் வரும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி. ஆமென். கிருபை ரட்சிக்கப்பட எவ்வளவு முக்கியம், அதுபோல நித்தியத்துக்கு போக நம்மில் நடக்கிற கிரியைகள். என்னில் நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் மட்டும் நடத்தி. எனவேதான் பிலிப்பியர் 1வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அது இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. ஆண்டவரே, நான் ஏன் ஆண்டவர் அதை செய்யணும்? நான் சும்மா இருந்தா இல்லப்பா, உன்னை நான் வச்சிருக்கிற ஸ்டாண்டர்டை நீ பாரு. கர்த்தர் நம்ம எந்த நிலையிலே வைத்திருக்கிறார். ஆமென். கொஞ்சம் கூட அந்த மூப்பர்கள் கூட்டத்தில் வைக்கல. ஆமென். தூதர்கள் கூட்டத்தில் வைக்கல. இப்போ நல்ல கவனமா கேளுங்க. உன்னதங்களில் உட்கார வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்தில் இயேசு என்ன சொல்லுகிறார்? கடைசி வசனத்துக்கு முதல் வசனம், ஆமென், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல. இயேசு எப்படி பிதாவோடு உட்கார்றாரோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வார். அப்ப சீட்டு கன்ஃபார்ம்டா இருக்கு. நம்ம என்ன மட்டும் தான் செய்யணும்? உட்காரல, பாஸ் ஆகணும். அப்படிலாம் போய் உட்கார முடியாது, ஜெயிக்கணும். இப்போ பாருங்க, சில பிள்ளைங்க அதாவது +2 படிக்கும் போதே சில பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு சில காலேஜில் சீட்டை வந்து புக் பண்ணி வச்சிருவாங்க. இனி இந்த பிள்ளை சீட்டு இப்போ கன்ஃபார்மாக இருக்குது, இந்த இன்ஜினியரிங் காலேஜில் சீட் இருக்குது, இந்த மெடிக்கல் காலேஜில் சீட் இருக்கிறது. ஏன்னா எங்கள் அப்பா வந்து அங்கே இருக்கிறவங்க கூட பழக்கம் பேசி வந்து எனக்கு புக் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ இந்த பிள்ளைக்கு எது கன்ஃபார்ம் ஆயிட்டு? சீட்டு கன்ஃபார்ம் ஆயிட்டு. இனி இந்த பிள்ளை என்ன மட்டும் செய்யணும்? பாஸ் ஆகணும், அதுக்கான மார்க் எடுக்கணும். சீட்டு கன்ஃபார்ம். சிலர் பாஸ் ஆவாங்க, நல்ல மார்க் எடுப்பாங்க, ஆனால் சீட்டு கேரண்டி கிடையாது. சில பிள்ளைங்களுக்கு பாருங்க, நல்ல மார்க் எடுத்து நினைச்ச படிப்பு படிக்க முடியலன்னு சூசைட் பண்ண செய்திகள்லாம் நம்ம பார்க்குறோம். 2 மார்க் குறைஞ்சிட்டு அந்த இங்க இருந்து சீட்டு கன்ஃபார்ம் ஆயிட்டு, சீட்டு இருக்கு. ஆனால் சீட்டில் போய் உட்காரணும்னா நம்ம கண்டிப்பா என்ன செஞ்சுதான் ஆகணும்? ஜெயிக்கணும். சில பார்க்குறாங்க, ஃபர்ஸ்ட் சொல்லும் போது நல்லா இருக்கு, ஒண்ணுமே செய்யண்டாம் அப்படியே தூக்கிட்டு போவார்னு. எஸ், நாம ஒன்றும் செய்யாம நமக்காக எல்லாம் செய்ய முதலாவது வந்து நமக்கு ஒரு மாதிரியை வச்சுட்டு போனார். இனி திருப்பி வரப்போகிறார், நம்ம என்ன செஞ்சோம் என்பதை. அதான் அவன் கிரியைகளுக்கு தக்க பலனை அவனுக்கு. ரட்சிக்கப்பட ஒன்றும் செய்யல, ஆனா ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்ம செய்ய வேண்டியது இருக்கிறது. ஏன்னா எனக்கு ஒரு பெரிய சீட்டை புக் பண்ணி போட்டிருக்கிறார். அது என்ன சீட்டு தெரியுமா? அது சொல்லும் போது என் உதடெல்லாம் அப்படி ஆடுது. ஆனா அதை நினைக்கும் போது உள்ளம் குளிருது. எவ்வளவு மேன்மையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தீர், எட்டாத உயரத்திலே க்ளோரி. எதற்குமே உதவாத என்னை ஜீசஸ் உடரபா கரபலர தடரா கண்மலையின் மறைவுக்குள்ள கரத்தின் நிழலினாலே. ஆமென், ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலதான் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற நாம் ஏற்கனவே வாசித்த வசனம், அவர் தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற
சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இதுதாங்க சந்தோஷம். நல்ல கவனி. இன்னைக்கு அந்த நமக்கு நம்மை தேவன் வைத்திருக்கிற ஸ்தானம், அதுல நம்ம மைண்டு செட் ஆயிட்டுன்னு மைண்ட்ல நமக்கு எந்த கிருபை பெருகும் தெரியுமா? சகிக்கிற கிருபை பெருகும். எனக்கு ஏன் சகிக்க முடியல தெரியுமா? நம்ம மைண்டு இருக்க வேண்டிய இடத்துல போய் இருக்கல. நம்ம நிறைய காரியத்தை நினைக்கவே மாட்டோம். அவமானத்தை இயேசு பட்டதை விட அவமானம் பட்ட ஒரு நபரை காட்டுங்க. இயேசு மரியாள் வயிற்றில் இருக்கும் போதே அவமானம் ஸ்டார்ட் ஆச்சு. அது அதிசயம். ஆனா கேட்டது ஃபுல் அவமானம். யோசேப்பே மரியாளை தள்ளிவிட மனதா இருந்தான். சின்ன பொண்ணு, ஒரு 16 வயசு பொண்ணு. ஆமென். 14 வயசுலயே யூதர் முறைமைப்படி நியமிச்சிருவாங்களாம். சில 14 இருக்கலாம், 16 இருக்கலாம், 18 இருக்கலாம், எப்படி 20க்கு மேல கிடையாது. சின்ன பொண்ணு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அடிமை என்று அர்ப்பணிக்கிறார்கள். மரியாளை தெய்வமாக தான் வணங்கக்கூடாது. ஆனா ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எப்பவுமே அவங்க நினைக்கும் போது சல்யூட் தான். ஆமென். தெய்வம் ஒருத்தர் மட்டும்தான். விண்ணை விட்டு இந்த பூமியில வந்து நமக்காக ஜீவனையை தந்து மீட்ட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே கர்த்தர். அதே நேரத்தில் அந்த தாய், அந்த மரியாள் அப்பவே நிந்தை சுமக்கிறாங்க. ஆமென். பிறந்தாச்சு. இயேசு பிறந்ததுக்கு அப்புறமா தான் யோசேப்பு மரியாளும் ஒன்றாய் ஒரு குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. பைபிள் படி மத்தேயு 1 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு பிறக்கிறது வரை யோசேப்பு மரியாளை அறியாதிருந்துன்னு இருக்கு பாருங்க. அறியாதுன்னா சேரல. பைபிள்ல அவளை அறிந்து அப்படின்னா அதன் அர்த்தம் 2 பேரும் சேர்றாங்கன்னு அர்த்தம். ஏன்னா கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறணும். அது யார்? ஸ்திரீயின் வித்து. நமக்கு நல்லா தெரியும். ஆபிரகாம் இஸ்மவேலை குறித்து சொல்லும் போது கர்த்தர் அது சாராளின் வித்துன்னு சொல்ல மாட்டாரு. அது யாருடைய வித்துன்னு சொல்லுவாரு? ஆபிரகாமின் வித்து, அப்படிதான் சொல்லுவார். ஆனா இங்க இதான் ப்ராபசி. ஜீசஸுடைய ப்ராபசி என்ன தெரியுமா? ஸ்திரீயின் வித்து. அதன் அர்த்தம் என்ன? புருஷன் சேர மாட்டாங்க. ஆமா, இதுதான் ஹோலினஸ், இதுதான் பரிசுத்தம். ஆமா, இதுதான் அதிசயம். அவருடைய பிறப்பே அதிசயம். அவர் இயேசுனாலே மிராக்கிள் தான். அவருடைய நாமம் அதிசயமானவர். ஹல்லேலூயா. ஆமென். அவமானம் அதிசயத்தை மூட முடியாது. நிந்தை அதிசயத்தை மூட முடியாது. உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறத உங்களை சுத்தி நிக்கிற அவமானமோ நிந்தையோ மூட முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அறியாதிருந்து அதன் பிறகு யோசேப்பு மரியாள் அவங்க நார்மல் ஃபேமிலி லைஃப் ஸ்டார்ட் பண்றாங்க. அதன் பிறகு சில சகோதரர்கள் பிறக்கிறாங்க, சகோதரிகள் பிறக்கிறாங்க. பைபிள் சொல்லி இருக்கிறது. அதுல ஒருத்தர் பேரு யூதா, இன்னொருத்தர் பேரு யாக்கோபு. அவங்க தான் பின்னாட்களிலே நிருபங்களை எழுதுறதையும் வேதத்தில் பார்க்க முடியும். இந்த சகோதரர்களை அவரை நம்பலையா. அவன் வீட்டிலேயே அவர் ஒரு ஒதுக்கப்பட்டு தான் இருக்கிறார். மரியாளுக்கு தெரியும், யோசேப்புக்கு தெரியும். இயேசு வளர்ந்து ஊழியம் செய்த நாட்களில் யோசேப்பு இருந்ததாட்டு பைபிள்ல பார்க்க முடியாது. மரியாளை பார்க்க முடியும். சிலுவையில் இயேசு அறையப்படும் போது மரியாள் நிற்கிறாங்க. அப்ப யோசேப்பு இல்லை. யோசேப்பு மரித்திருக்கலாம். சகோதரர்கள் ஆரம்பத்தில் நம்பவே இல்லை. அவர் உயிர் தெழுந்த பிற்பாடு தான் நம்புறாங்க. வீட்டில இருந்து துவங்குது நிந்தை, அவமானம். வெளியே போனா ஜனங்க கேட்கிறாங்க. அதாவது அற்புதம்லாம் செய்யும்போது நல்லா வாங்குவாங்க, அப்பெல்லாம் கொடுக்கும்போது நல்லா சாப்பிடுவாங்க. ஆனா ஏதாவது ஒரு காரியம் அவங்களுக்கு இவருக்கும் ஒத்து வரலன்னு வரும்போது எங்களுக்கு எங்க அப்பாவை தெரியும்பாங்க. உங்க அப்பா யார் சொல்ல அப்படிம்பாங்க. இதை விட ஒரு மனிதன் இந்த பூமியில படக்கூடிய நிந்தை என்ன? ஆமென். இதை விட ஆமென் ஒரு மனிதன் கேட்கிற நிந்தை என்ன, அவமானம் என்ன? பைபிள் சொல்லுகிறது, அவர் அதை எண்ணாமல். ஏன்? அவருடைய மைண்ட் ஒன்றுல செட் ஆயிருக்கு. எல்லாம் தெரியுமா? பிதாவோட கூட. இதே போலதான் ஒரு தேவ பிள்ளை மைண்ட் இதுல செட் ஆயிட்டுன்னு வைங்களேன், நம்ம எந்த கிரியை வெளிப்படாது தெரியுமா? துர்க்கிரியை வெளிப்படாது. இது என்ன? நம்மள 4 வெட்ட தூட்டுறாங்களா, நம்ம அவங்கள 7 வெட்ட தூட்டுவோம். இதுதான் நடந்துட்டு இருக்கு.
ஐயோ இவங்கள்ட்ட இப்படி சொல்லிட்டாங்களா, அப்ப அவங்க என்ன என்ன நினைப்பாங்க. அப்ப நம்ம மைண்ட்ல என்ன இருக்குன்னா, அவங்க மனசுல எனக்கு இருக்கிற ஸ்தானம் என்ன ஆயிட்டு இறங்கிட்டு, அப்ப அந்த ஸ்தானத்தை தக்க வைப்பதற்காக நான் ஓடுகிறேன், நான் பிரயாசப்படுகிறேன். இல்ல, இதை விட மேல இல்ல. இந்த பூமியில எந்த ஒரு உயர்ந்த ஸ்தானமாகட்டும், ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாம் எதை விரும்புறோம்னா, பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி வர பண்ணி உன் தகப்பனாக யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்ப. இப்படி ஒரு வேர்டு மட்டும் கிடைச்சு நான் இன்னைக்கு துள்ளி குதிச்சு சேர அடிச்சு உடச்சி தூங்குற பக்கத்துல தூங்கிட்டு இருக்கிற ஆளை எழுப்பி, இது இல்லப்பா இதை விட இதெல்லாம் தருவார், இது கர்த்தருடைய வாய் சொல்லிட்டுன்னு அது நடக்கும். ஆமா, அதுல கேட்கும்போது சந்தோஷம். ஆனா அவர் நம்மளை ஆல்ரெடி ஒரு இடத்தை செட் பண்ணி வச்சிருக்கிறார் பாருங்க. சோ நம்முடைய நோக்கமே எதுவா இருக்கணும் அப்படின்னா அங்க போய் உட்காரணும். ஆமே, இப்போ நீங்க உங்க வீட்டுல இருந்து புறப்பட்டு சர்ச்சில் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆமே, யாராவது நமக்கு லேட்டா போனா சேர் கிடைக்காதுங்கிற பயம் இருக்குமே தவிர, யாருக்காவது நான் போய் உட்காந்தா என்னை எழுப்பி விட்டுருவாங்க, என்னை சேர்ல உட்கார விட மாட்டாங்க, அந்த பயத்துல யாரும் வரல. இல்ல, ஏன்னா நமக்கு தெரியும் உள்ள இடம் இருந்தா நம்ம உட்காருவோம். ஆனா நீங்க வந்து கரெக்டான ரூட்ல வந்து இருக்கிறீங்க. உங்க வீட்டுல இருந்து கரெக்டான ரூட்ல டிராவல் பண்ணி உள்ள வந்து உட்காந்தீங்க, இவ்வளவுதான். ஆமே, நமக்கு ஒரு சேர் ஆல்ரெடி போட்டாச்சு. அதுவும் அந்த சேர்ல தூதர்கள்லாம் உட்கார முடியாது, மூப்பர்களுக்கே உட்கார முடியாது. அந்த சேர்ல போய் உட்கார்றதுக்கு அவர் ரூட் போட்டு கொடுத்திருக்கிறார். அந்த ரூட் தான் என்ன, அவர் நமக்கு பின் வைத்து போன அவருடைய அடிச்சோடுகள். நம்ம ஜஸ்ட் அதை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கணும். அதை ஃபாலோ பண்ணி அந்த இடத்துல போய் நிற்கும் போது போய் உட்காந்துருவோம். ஹல்லேலூயா. இந்த ரூட்ல டிராவல் பண்ணாம நாகர்கோவில் வெட்டுவனிமடம் சர்ச் ஸ்ட்ரீட்ல ஃபுல் காஸ்பல் சர்ச் இருக்கு, இந்த ரூட்ல வந்து இங்க இருக்காம நீங்க நேர திருநெல்வேலி பைபாஸ் எடுத்துட்டு ஆமா நாங்க சர்ச் மெம்பர்னு சொல்லிட்டு ஓடனா நீங்க ஓடிட்டே இருக்கலாம். ஆமா, நமக்கு எந்த அதுக்குன்னு ஒரு ரூட் இருக்குல்ல, எனக்கு பிளேஸ் இருக்குங்க. நான் இனி அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணி அந்த பிளேஸ்ல போய் உட்காரணும், அவ்வளவுதான். நான் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன். ஆமா, இயேசுவோடு இருந்துட்டு தீய செயலை செய்ய முடியாதல்லவா. அதனாலதான் அநேகர் தீய செயலை செய்ய விரும்பி அவங்க எங்க வராது இருக்கிறார்கள் பைபிள்ல இருக்கு தெரியுமா, ஒளியின் இடத்துக்கு வராது இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எபேசியர் 2:10 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அடுத்த வார்த்தை என்ன, அவைகளில் நாம் இந்த வேட கவனி, அவைகளில் நாம் நடக்கும்படிக்கு. எல்லாரும் சொல்லுங்க, நடக்கும்படிக்கு. எல்லாரும் சொல்லுங்க, அவைகளில் நாம் நடக்கும்படிக்கு அவர் முன்னதாக அவைகளை ஆமென். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம எவ்வளவு பிரஷியஸ்னு இப்போ இதை சொல்லும்போது. இயேசுவுக்கு வழி ஆயத்தப்படுத்தினது யாரு, யோவான். நமக்கு வழி ஆயத்தப்படுத்தினது யாரு, ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்துல 2 பேர் கையை பிடிச்சுங்க, நீங்க விசேஷித்தவர்கள். அப்படி பிளஸ் பண்ணுங்க பார்க்கலாம், விசேஷித்தவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டீங்கல்ல. ஆமென். கொஞ்சம் இதெல்லாம் வந்து தனியாலாம் மெடிடேட் பண்ணும்போது சில திடீர்னு ரூமுக்குள்ள என் ஒய்ஃப் வருமா, என்னாச்சு உங்களுக்கு, என்னாச்சு, ஒன்னெல்லாம் அப்படியே வெளியே போயிடுறேன். ஆமென். எனக்கு கை காலம் சில நேரத்தில் அப்படி, ஆண்டவரே என்ன ஆண்டவரே, இப்படி இருக்கும்போது தான் பாட்டெல்லாம் வராது. ஆமென். அதாவது நமக்கு 1000 தேவைகள் இருக்கு, 1000 பிரச்சனைகள் இருக்கு. இயேசு அவமானத்தை எண்ணாமல், அவருடைய அவமானம் என்ன தெரியுமா, ஆமென், நம்ம பக்கத்துல யாராவது லைட்டா தட்டி நமக்கு ட்ரெஸ்ல அழுக்கானாலே நம்ம ஃபீல் பண்றோம். அவர் முகத்துல வரவும் போறவெல்லாம் காரி துப்பலாம். இதை விட அவமானமா? உங்க முகத்துல எத்தனை பேர் துப்பி இருப்பாங்க, நம்ம முகத்துல எத்தனை பேர் துப்பி இருப்பாங்க. அரை நிர்வாணத்துல பப்ளிக்கா இழுத்துட்டு போறாங்க. இதை விட அவமானமா? வரவன் போறவெல்லாம் கண்ணை கட்டி தலையில கொட்டுறாங்க. இதை விட அவமானமா? தூதர்கள்லாம் எப்படி பல்ல கடிச்சிட்டு இருந்திருப்பாங்கல்ல. தூதர்கள் பல்லு கிடையாது, அவங்க ஆவிகள்லாம். இருந்தாலும் நான் ஒரு பிராக்டிக்கலா சொல்றேன். ஏன்னா இவர் அமைதியா சகிக்கிறார். இவர் சகிக்கிறதுனால தூதர்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. இதை விட அவமானமா? நம்ம அவமானம் எல்லாம் என்ன, குரூப் போட்டோக்கு கூப்பிடல, கார்டில் பேர் போடல, சிக்கன் பீஸ்ல வெறும் கிரேவி. நம்ம எங்களை மைண்ட் பண்ணல, எங்களை பார்த்து சிரிக்கல, எங்களை பார்த்து முறைக்கல. இதுக்கு முன்னாடி நம்ம பிரச்சனை எல்லாம் என்னங்க? அவர் செட் பண்ணிட்டு போறார்.
செட் பண்ணிட்டு போறார். பேதுரு இயேசுக்கு இடையில ஒரு பிரச்சனை யாரால வந்து? இயேசுவால வந்துச்சா பேதுருவால வந்துச்சா? சத்தமா சொல்லுங்க. அப்ப யார்கிட்ட போய் பேசணும் முதல்ல? ஆனா யார் வந்து பேசுறா? இதான் அவர் செட் பண்ணார். ஒன்றரை ஆமேன் இனி வராது. இனி ஒரு 20 நிமிஷத்துக்கு ஆமேன் வராது. இதான் ஜீசஸ் செட் பண்ணது. நான் ஏத்துக்க ரெடி, நான் மன்னிக்க ரெடி. ஆனா பிரச்சனை அவங்க தானே பண்ணாங்க, அவங்க முதல்ல வரட்டும். இது நமக்கு சரின்னு தோன்றது. இது நற்கிரியை கிடையாது, இது கிரியை. நற்கிரியை என்பது என்ன தெரியுமா? ஜீசஸை ரிஃப்ளெக்ட் பண்றோம் தெரியுமா? ஆமென். இயேசு உள்ள இருந்தா முதல்ல போயிருவோம். மரியாள் வயித்துல யார் இருக்கிறாங்க? எலிசபெத் வயித்துல யார் இருக்கிறாங்க? யோவான் பெரியவரா இயேசு பெரியவரா? அதுலயும் டவுட் சில இருக்கு. சரி இருக்கட்டு. ஆமென். யார் பெரியவர்? அப்ப யாரை பார்க்கணும்? எலிசபெத் வந்து யாரை பார்த்திருக்கணும்? ஆனா யாரை பார்க்கிறா தெரியுமா? இதான் இயேசுவை சுமக்கிறவர்களுடைய அடையாளம். ஆமென். ஹalleluya. நம்ம தேவன் வைத்து அந்த ஸ்டாண்டர்டை பார்க்கணும். அவங்க பண்றாங்களா, இவங்க பண்றாங்க, உன்னை நான் எங்க வச்சிருக்கிறேன்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ நம்ம சர்ச்சில் இல்லை பந்தி நடக்குன்னு வைங்களா, பந்தி நடக்குது இல்லை, பந்தி நடக்குது. எக்ஸாம்பிள், பந்தி நடக்குன்னா என்ன பண்ணுவாங்க? இந்த இடத்துல எல்லாத்தையும் டேபிள் போடுவாங்க. நம்ம இவ்வளோ பேரும் பந்திக்கு சாப்பாடு கணக்கு பண்ணி டேபிள் போட்டால் ஒரே டைம் உட்கார முடியுமா? உட்கார முடியாது. அப்போ வந்து ஒரு 2 பந்தி 3 பந்தியாவது நடக்கும். அப்போ வந்து சீக்கிரம் போகணும்னு நினைக்கிறவங்க, அப்போ நம்ம மனசு முதல்ல என்ன சொல்லும்? எப்படியாவது முதல் பந்தியில் இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது இப்போ எங்கிட்ட 2 பேர் சொல்கிறாங்க, பாஸ்டர் நீங்கள் கீழே வர வேண்டாம், உங்களுக்கு மேலேயே நாங்கள் போட்டு தரோம் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ எனக்கு டேபிள் எங்கே இருக்குது? மேலே போட்டாச்சு. அப்போ இந்த இடத்துல முதல் பந்தி 2வது பந்திக்கு பிரச்சனை இல்லை. அப்போ எனக்கு அது என்ன ஆயிட்டு? கன்ஃபார்ம் ஆயிட்டு. அப்படி இருக்கும்போது இங்கே பந்தி ஸ்டார்ட் ஆகி டோர் திறந்து மக்கள் வரும்போது நானும் கூட்டத்தில் இறங்கி ஒரு ஆள் உட்கார்ற சேரை எடுத்து இந்த சைடில் போட்டு உட்காந்து அடுத்த இலையிலிருந்து பழத்தை எடுத்து இங்கேருந்து பப்படத்தை எடுத்து இப்படி நான் பிகேவ் பண்ணிட்டு இருப்பேன்னா அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? இவருக்கு எதுக்கு சேரு போட்டாங்க? ஆமென். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு சேர் செட் பண்ணியாச்சு. இனி நீங்க என்ன எதை எதிர்பார்க்க தேவையில்லை. ஐயோ அது முந்திடுவாங்களோ, அவங்க பண்ணிடுவாங்களோ, இவங்க பண்ணிடுவாங்களோ. ஆமென். அப்ப நான் என்ன நினைக்கிறேன்? இங்க 1 பந்தி 2 பந்தி 3 பந்தி 4 பந்தியில எனக்கு இடம் கிடைக்கலனாலும் எனக்கு ஒரு இடம் ஏற்கனவே செட் பண்ணப்பட்டிருக்கிறது. நான் போய் அதுல உட்கார்ந்தா எனக்கு விளம்ப போறாங்க. புரிகிறதுக்காக சிம்பிளா சொல்றேன், அவ்வளவுதான். இதே போலதான் சில இடத்துல நமக்கு சில ஸ்தானங்கள் கிடைக்காது. சில இடத்துல நம்ம தள்ளப்படுவோம், சில இடத்துல நம்ம மதிக்க மாட்டாங்க. தாவீது சொல்றாரு, என்ன வந்து அந்நிய புருஷனா பாக்குறாங்க, வேற குடும்பத்துல பிறந்த பிள்ளையா என்ன பாக்குறாங்க அப்படிங்கிறார். ஆனாலும் அவர் வந்து அதை குறித்து சோர்ந்து போகவே இல்லை. அவருடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? ஆண்டவரே, ஜீவனுள்ள தேசத்தில் உம்முடைய நன்மையை நான் காண்பேன். ஜீவனுள்ள தேசம், இதை மட்டும் நான் நம்பாம இருந்திருந்தா நான் கெட்டு போயிருப்பேன். அப்ப இந்த நம்பிக்கை நமக்குள்ள இல்லாததுனால தானே நாமே வருத்தி கெட்டு போயிட்டு இருக்கிறோம். அவங்க எல்லாரும் சேர்ந்து டூருக்கு போனாங்க, என்ன விட்டுட்டாங்க. இது வந்து எல்லாருக்கும் பெயின்ஃபுல். ஒரு ஆள் 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை குழியில தூக்கி போட்டா அந்த வலி வேற. ஆனா அந்த வலி கர்த்தர் அவனுக்கு வைத்த ஸ்தானத்தை பார்த்தபோது போயிட்டுல. அதனாலதானே ரூபன் சாப்பாடுல கை வைக்கும் போது அந்த வலி மனசுல இருந்திருந்தா ரூபன் சாப்பாடுல கை வைக்கும் போது, ஆனாலும் யூதா கை வைக்கும் போது நல்ல தின்னு, நீ எனக்கு பண்ணது சாப்பிட விடுவானா? இல்ல. அவர் சொன்னா, நீங்க எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், அதுக்கு மேல ஒண்ணு மனசுல இல்ல. எனக்கு கர்த்தர் வைத்த ஸ்தானம். இதுதான் ஜீசஸ் நமக்கு முன்னாடி செட் பண்ணி வைத்திருக்கிறார். 1 பேதுரு 2வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை 12வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, பிரியமானவர்களே, அந்நியரும் பரதேசிகளுமா இருக்கிற நீங்கள். அந்த வேர்ட் ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறது தெரியுமா? அந்நியரும் பரதேசினா ஸ்ட்ரேஞ்சர்ஸ், இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. இந்த பூமி ஒரு சொந்தமல்ல என்று இயேசு என் நேசர் மொழிந்தனரே. இந்த பூமி ஒரு இக்கட்டு துன்பமும் இயேசுவின் தொண்டர்க்கு இங்கே பங்காய் கிடைத்திடினோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அந்நியரும் பரதேசியுமா இருக்கிற வாசிக்கிறீங்களா? நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் நீங்கள்
ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. இது ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்க வேண்டியது. நம்ம பல நேரத்துல நல்ல கவனிங்க, சில ஃபுட்டு நமக்கு ஒத்துக்கலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை நமக்கு ரொம்ப ஃபேவரேட்டா இருந்தாலும் என்ன பண்ணுவோம், விலக்கி வைப்போம். மஞ்ச காமாலையில் இருக்கிற ஒருத்தங்க அப்படி ரொம்ப சிவியரா இருக்கும்போது சொல்லுவாங்க, இந்தந்த ஃபுட்டை தொடாதீங்க, அதெல்லாம் முடியாது, எங்களுக்கு அது இல்லாம முடியாது, அது இருந்தா அது மட்டும் இருக்கும். நமக்கு எவ்வளவு நம்ம சரீரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இது தொடக்கூடாது, இது தொடக்கூடாது. ஆனா நம்ம எதை மைண்ட் பண்ணாம விடுறோம் தெரியுமா, நம்முடைய ஆத்மா. நீங்க எவ்வளவுதான் சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் 70, 80, சரி சொன்ன மோசை 120, நீங்க 150 வரை இருங்க. அதுக்கப்புறம் இந்த ஆத்மா இருக்குல்ல, சரி நமக்கு ஒண்ணு ஒத்துக்கல அப்படின்னா, ஆமா நீங்க உங்களுக்கு உடம்பு இது இல்லாம சுகர் பிரச்சனை, பிபி பிரச்சனை, கொலஸ்ட்ரால் பிரச்சனை, நீங்க போகும்போது டாக்டர்ஸ் முதல்ல கை வைக்கிறது எங்க அப்படின்னா நாக்குல. நம்ம தொண்டையில கத்தி வைக்கலன்னா டாக்டர்ஸ் தொண்டையில கத்தி வைப்பாங்க. அவங்க 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 இதை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க. தீர்க்க தரிசனம் சொல்றது போலவே இருக்கும். எப்படி நான் இதெல்லாம் சாப்பிடுவேன் அவருக்கு தெரியும். இதை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா, ஏன்னா நம்ம சரீரத்தை கவனிக்கணும். ஏன்னா இந்த ஆத்மா தங்கி இருக்கிற கூடாரம் என்னதான் சரீரம். அந்த ஓட்டம் ஓடி முடிகிறது வரை இந்த சரீரம் நமக்கு தேவை. ஆனா அதே நேரத்தில் ஓட்டம் ஓடி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சரீரத்தை விட்டுட்டு தான் போக போறோம். அந்த டைம் நம்ம சரீரத்தை விட்டுட்டு போகும்போது அந்த டைம் யார் உயிரோடு இருக்கிறாங்களோ, யார் நம்ம சுற்றி இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் எடுத்து கொண்டு போய் சபை சார்பாக அடக்கம் பண்ணி, மண்ணுக்கு மண், சாம்பலுக்கு சாம்பல், புழுதிக்கு புழுதி. அவன் அவ்வளோதான் போட்டு முடிச்சு நீங்கள் திரும்பதுக்குள்ள மொத்த மண்ணும் உள்ள விழுந்துடும். அவ்வளோதான். ஆனால் இந்த ஆத்மா, அந்த ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி புற ஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில், அவர்கள் அந்த வேர்டை எந்த விஷயத்துல தேவனை அறியாதவங்க நம்மள மோசம்னு சொல்றாங்க. ஏசா எந்த விஷயத்துல யாக்கோப மோசம்னு சொல்றாரு, இவன் யாரு, ஏமாத்துக்காரன். அந்த விஷயத்துல மோசம்னு சொல்றான்ல யாக்கோப, அவன் சரித்திரம் அப்படி இருக்கக்கூடாது. நீ கானானுக்கு வாரேன்னா இது மாறணும். இது மாறணும்னா உன் மேல யார் கைப்படணும், கர்த்தர் கைப்படணும். யாப காட்டின் கரையில வச்சு ஒரு பிடி பிடிச்சாரு பாத்தீங்களா. இனி யாக்கோபே, இனி ஏசா வந்து அப்படி சொல்ல மாட்டான். ஏன்னா இனி உன் சரித்திரம் எப்படி இருக்கும்னா, ஏமாற்றி வாங்கினவன் என்று இருக்காது, போராடி மேற்கொண்டவன் என்று இருக்கணும். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று சொல்லுகிற விஷயத்தில், நம்மை சுற்றி இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்க. அதாவது பொய்யா பேசுறவங்க இருப்பாங்க, அதை விட்டுருங்க. அதை நீங்க சகிக்கிறது கிருபை கேளுங்க, அதை நீங்க ப்ரூவ் பண்ணலாம் போகாதீங்க. ஆமா, சத்தியத்தை நிரூபிக்க ரொம்ப முயற்சிக்காதீங்க. சத்தியத்தை யாருக்குமே சாகடிக்க முடியாது. பொய் வாழாது, சத்தியம் சாகாது. சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அதே நேரத்தில் சில காரியத்தை நம்மகிட்ட பார்த்துச்சே இவங்க இப்படி அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்றாங்க தெரியுமா, அதை மாற்றியே ஆகணும். ஆமா, அந்த துர்க்கிரியை மாற்றுகிறோம் தெரியுமா, அதுதான் நற்கிரியை. நற்கிரியை சும்மா 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வந்து உட்கார்ந்து இருந்து அதல்ல, அது அதுல ஒரு பார்ட், அது ஒரு போர்ஷன். புறஜாதிகள் இப்ப பவுல் சொல்றாரு, அன்னைக்கு என்ன பார்த்தவங்க இன்னைக்கு என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். ஏன், அன்னைக்கு இவன் சபையை துன்பப்படுத்துறவன், இன்னைக்கு இவன் சபையை கட்டுறவன். அந்த கேரக்டர் சேஞ்ச் ஆகுது, சுபாவம் மாற்றமாகுது. ஆமா, மாற்றம் என்பது மொத்தமா ஜீசஸ் மறுரூபமான போது அவருடைய முகம் எப்படி வெண்மையா இருந்ததோ அதே போல அவருடைய வஸ்திரமும் என்ன ஆயிட்டான், வெண்மை. அப்ப உள்ளும் மாற்றம், வெளியே மாற்றம், பார்வையில மாற்றம், நடக்கையில மாற்றம், பேச்சில மாற்றம், சிந்தையில மாற்றம், வேஷத்துல மாற்றம், ஒருத்தர்கிட்ட பழகுறதுல மாற்றம். ஆமா, இது யார் உருவாக்குறார், கர்த்தர் சிருஷ்டிக்கிறார். அதனாலதான் அந்த வசனத்தை எல்லாத்தையும் சொல்ல சொன்னேன். இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்கள் பிதா, இப்பொழுதும் கர்த்தாவே நாங்கள் களிமண், இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களை உருவாக்குகிறவர், இப்பொழுதும் கர்த்தாவே நாங்கள் அனைவரும் உமது கரத்தின். அப்ப நமக்கு தெரியணும், ஆண்டவரே இந்த விஷயத்துல எனக்கு இவங்க கிட்ட சாட்சி இல்ல, ஆண்டவரே எனக்கு இந்த விஷயத்துல மாற்றுங்கப்பா. யாக்கோவே, ஏன் உன்னால ஏசாவை ஃபேஸ் பண்ண முடியாம இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற, சாட்சி இல்லாததுனால தானே. நான் உன்னை மாத்தட்டுமா, நீ ஃபேஸ் பண்றியா, எஸ் லார்ட், எஸ் லார்ட். அவன் ஏன் அங்கிருந்து வீடை ஷிஃப்ட் ஆகி இங்க வந்தீங்க, எங்க சாட்சி இல்லை. ஆனா அதை சொல்லவே மாட்டோம், சாட்சி இல்லை. ஏசாவை ஏன் யாக்கோவை ஃபேஸ் பண்ண முடியல, ஆண்டவரை ஃபேஸ் பண்ற நீ. பெத்தேல்ல கர்த்தரை சந்திக்கிற, அவர் கிருபையில இருக்கிறதுனால. ஆனா ஏசாவை ஃபேஸ் பண்ண மாட்டேங்கிறோமே. ஆனா நம்ம தைரியத்தை பாராட்டணும். ஆமே,
சர்ச்சுக்கு வந்து உட்காந்துருவோம், ஏசாக்களை தான் ஃபேஸ் பண்ண மாட்டேங்க, சாட்சி இல்லை. அப்ப ஏசாவை ஃபேஸ் பண்ணாம நீ கானானுக்கு வர முடியாது யாக்கோபே. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, சந்திப்பின் நாளிலே அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே, அந்த சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தணும். அப்படி மகிமைப்படுத்தும்படிக்கு நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாகி நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு நாளைக்கு நியாய தீர்ப்பு. அதனாலதான் கர்த்தருடைய நன்மைகளை அதிகம் கண்ட பட்டணம் மனம் திரும்ப கிரியையில மாற்றம் இல்லாத போது இயேசு என்ன சொல்றது தெரியுமா? நியாய தீர்ப்பு நாள்ல உங்களுக்கு நடக்கிறத விட சோதோமுக்கு நடக்கிறது லெகுவா இருக்குமா. இல்லைன்னா சோதம் பட்டணத்தார் எழும்பி சொல்லுவாங்க, நீங்க என்ன நியாயாதிபதி ஆண்டவரே, நீங்க வந்து நியாயம்னா கரெக்டா செய்யணும். எங்களுக்கு பாருங்க, எங்களுக்கு அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி காஸ்பல் எங்களுக்கு கிடைக்கல, அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி சர்ச்சை எங்களுக்கு கிடைக்கல, அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி போதனை எங்களுக்கு கிடைக்கல, அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி கிருபை எங்களுக்கு கிடைக்கல, அவர்களுக்கு கிடைத்தது போல தருணம் எங்களுக்கு கிடைக்கல. எங்களுக்கு மொத்தம் நீங்க டைம் தந்த டைமே 1 டே. அந்த 1 டேல லோத்து மட்டும் தான் வெளியே போனான். லோத்து மனைவி 2 பிள்ளைங்க தான் வெளியே போனாங்க. ஆனா இவங்களுக்கு எவ்வளவு, நினிவேக்கு 40 டேஸ் கொடுத்தீங்க. நினிவே சொல்லும், எங்களுக்கு மொத்தம் 40 நாள் தந்தீங்க, ஆனா 40 நாள்ல நாங்க மொத்தமா மாறிட்டோமே. இவங்களுக்கு 40 வருஷம் கொடுத்ததுக்கு அப்புறமும் இவங்க மாறாம இருக்கிறாங்க. அப்ப நீங்க அவங்களுக்கு என்ன செய்யணும்னா தக்கபடி. ஆனா அதே நேரத்தில் ஆண்டவரே அவங்களுக்கு டைம் கொடுத்துட்டீங்க, அவங்க மாறிட்டாங்க, நாங்க மாறல. சந்திப்பின் நாள்ல நம்முடைய கிரியைகளை பார்த்து அவங்க சொல்லணும் சாட்சி. அப்ப தேவன் வந்து அந்த நியாய தீர்ப்பு நாள்ல நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி சாட்சிக்கு கொண்டு வந்து நிறுத்துறாருன்னு அர்த்தம். ஆமே, நான் என்ன வந்தாலும் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட பேசவே மாட்டேன். எந்த விஷயத்துல எனக்கு சாட்சி கட்டும் வச்சு சிலர் முகாந்திரம் இல்லாமல் பகைப்பாங்க பாருங்க. அதை நான் சொல்ல, அது அப்படி ஒரு சூழ்நிலை வந்து சகிக்க கிருபை கேட்கணும். ஆனா நம்ம செஞ்ச சில செயலை நிமித்தமாய் தேவனை அறியாத மற்றவர்கள் மத்தியில நம்முடைய சாட்சி கெட்டு போயிட்டு நாம விட்ட சில வார்த்தைகள், நம்மிடத்தில் வெளிப்பட்ட சில காரியங்கள், நாம் அதை மாற்றணும். சொல்லிவிட்டு 21 சொல்லப்பட்டிருக்கிறது, இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதற்காக என்றல்ல, இதற்காக நீங்கள் இதற்காக தான் அழைச்சிருக்கிறார். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வச்சிட்டு போயிட்டாரு. பாரு, இதான் நான் உனக்கு முன்னாடி செட் பண்ணி இருக்கிறேன். யோவான் 10:32 இயேசு சொல்லுகிறார், நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன். அவர் காட்டுறார். சீஷர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், யோவான் 13வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி மாதிரியை, I have given you an example, ஒரு மாதிரியை வைத்திருக்கிறேன். இப்ப நல்ல கவனிங்க, இயேசு அங்க என்ன பண்ணார் தெரியுமா? 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். அப்ப ஆண்டவர் செட் பண்ணதுல ஒரு முக்கியமான காரியம். ஏன் இதை முன்வைத்து சொல்றேன்? இன்னைக்கு இந்த செய்தி முடியாது, கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் தொடரும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல இன்னைக்குள்ள ஒரு போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு நல்ல கவனிங்க. இந்த அன்பு என்கிற ஒன்று இல்லைன்னா எந்த ஒரு நற்கிரியை என்று நம்ம சொல்லுகிறதும் மீனிங்லெஸ். Without love, all other things are meaningless. அப்ப அந்த லவ்வை வந்து செட் பண்ணி வைக்கணும். ஆண்டவர் வந்து ஃபர்ஸ்ட் செட் பண்ணி வச்சுட்டார். என்ன செட் பண்ணி வச்சுட்டாருன்னா, பேதுரு என்ன பண்ணாலும் இவன் மேல இருக்கிற லவ்வை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, என் கஷ்டம்தான், குறைச்சிடக்கூடாது. இதான் செட் பண்ணி வைக்கிறது. ஃபர்ஸ்டே செட் பண்ணி வச்சுட்டார். செட் பண்ணி வைப்போம் தெரியுமா, வருமுன் காப்போம். ஆமென். கோவிட் 1-2 பேருக்கு வந்துட்டுன்னு தெரிஞ்சதும் நம்ம அட்வான்ஸாக என்ன பண்ணுவோம், மாஸ்க் போடுவோம். ஆமாம், கோவிட் வந்தவங்க ஸ்டார்டிங்கில் மாஸ்க் போட்டவங்கள பார்த்தா என்ன தெரியுமா நினைப்போம், கோவிட் வந்துட்டோன்னு. ஆனால் இல்லை, கோவிட் வந்தவங்க கூட போட மாட்டாங்க. ஆனால் எல்லாரும், ஏன்னா ஃபஸ்ட்டே செட் பண்ணி வச்சுட்டாங்க.
ஜீசஸ் எதை செட் பண்ணி வைக்கிறார் தெரியுமா? லவ். ஏன்னா எனக்கு கொஞ்ச நேரத்தில் பேதுரு பண்ண போகிறது. இந்த இந்த கூட்டத்தில் முதல்ல யூதாசு, அடுத்து பேதுரு. அந்த கூட்டத்தில் தேர்னது யார் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒருத்தர் தான். யாரு? யோவான் மட்டும் தான். அவரும் போயிட்டு வந்துட்டார். அப்ப அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த லவ் ஃபர்ஸ்ட் செட் பண்ணி வச்சுட்டார். என்ன வந்தாலும் இவன் மேல இருக்கிற அன்பை, அவன் என் மேல இருக்கிற அன்பை குறைக்கலாம், அவன் குறைக்கிறான்னு சொல்லி நானும் குறைச்சிடக்கூடாது. இதுதான் அவர் நம்மில் நமக்கு முன்பாக வைத்து போனது. அன்பு இல்லாதவன், அடுத்த வார்த்தை சொல்லுங்க, தேவனை அறியா. ஆண்டவர் மாதிரி வைக்கிறார். இயேசுவின் இடத்துல ஒரு வாலிபன் வருகிறான். அவன் வந்து கேட்கிறான், ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு லூக்கா 10:25 முதல் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர் சொல்றார், நியாய பிரமாணத்துல என்ன எழுதி இருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன? ஆண்டவர் எப்படி கேட்கிறார் பாத்தீங்களா? இப்படி திடீர்னு வந்து கேட்கிறாருன்னு வைங்களேன், இன்னைக்கு நீங்க என்ன வாசித்தீங்க? ஆண்டவரே கால பேப்பரை மட்டும் படிச்சேன் ஆண்டவரே, அதுக்கு மேல எனக்கு ஒண்ணுமே. நியாய பிரமாணத்துல என்ன இருக்கிறது, நீ வாசித்தது என்ன? அப்படி கேட்கும்போது அவன் சொல்றான், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதி இருக்கிறது அப்படிங்கிறான். அப்போ இயேசு சொல்றார், கரெக்ட் தான்ப்பா, நிதானமாய் அழகா சொன்ன, அப்படியே செய் அப்படிங்கிறார். உடனே இவர் தன்னை அதிக நீதிமானாய் காண்பிக்கும்படிக்கு அடுத்த கேள்வி கேட்கிறான், எனக்கு பிறன் யார்? ஹூ இஸ் மை நெய்பர்? எனக்கு பிறன் யார் அப்படி கேட்கும்போது இயேசு ஒரு உமை சொல்றார். அந்த உவமை என்ன அப்படின்னா, எருசலேமிலிருந்து ஒருவன் எரிகோவுக்கு போகிறான், கள்ளர் கையில் அகப்படுகிறான், அவனை அடித்து குற்றுயிராய் விட்டுட்டாங்க. அப்பொழுது அந்த வழியா யார் வரா தெரியுமா? ஒரு ஆசாரியன் வருகிறான். அதாவது இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, பிறன் என்பவன் நான் செட் பண்ணி வைக்கிறேன் தெரியுமா, அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? ஆசாரியர்களை பொறுத்த வரைக்கும், லேவியை பொறுத்த வரைக்கும், லேவிக்கு வந்து எங்கேயுமே சுதந்திரம் கொடுக்கவில்லை. லேவிக்கு எல்லா கோத்திரத்திலும் சுதந்திரம் உண்டு. பென்யமீன் கோத்திரத்திலையும் லேவி இருப்பான், ரூபன் கோத்திரத்திலையும் இருப்பான், சிமியோன் கோத்திரத்திலையும் இருப்பான், எல்லா கோத்திரத்திலையும் இருப்பான். ஆனா லேவிக்கு வந்து தனி சுதந்திரம் கிடையாது. அப்ப இந்த இடத்துல இவன் யார பிறன் நினைச்சிருந்தானோ அவங்கள கொண்டு வரார் ஆண்டவர். கொண்டு வந்து பார்க்கிறான், பக்கமாய் விலகி போனான். அதே போல லேவி ஒருத்தன் வருகிறான், பக்கமாய் விலகி போகிறான். சொல்லும் போது இவன் யாரை எதிரி என்று நினைத்தானோ அவனை பிறனாக இப்போ உள்ள கொண்டு வரார். யார் தெரியுமா? சமாரியன். என் ஆண்டவர் பிரீச் பண்றவர் மட்டும் இல்ல, செயல்படுத்துகிறவர். யோவான் 4 ஒரு சமாரிய ஸ்திரீயின் இடத்துல அவர் பேசிட்டு இருக்கிறார். யூதர்கள் சீஷர்கள் அல்லவா வந்து பார்க்குறாங்க, பேசுறது ஆச்சரியப்பட்டாங்க. ரொம்ப ஆச்சரியப்படுறியா, 2 நாள் இங்கே தான் ஸ்டேட்டார். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இதை மாதிரி வைத்து போனார். இப்பொழுது சமாரியன் உள்ள வரான். உள்ள வந்து, அதாவது நீ யார பிறன் நினைச்சியோ அவன் செய்ய வேண்டியதை இவன் வந்து செஞ்சுட்டு போறான். இப்போ செஞ்சாச்சு. இப்போ ஆண்டவர் கேட்குற, இல்லை பிறன் யாரு? ஆண்டவரே அந்த இறக்கம் செஞ்சான் பார்த்தீங்களா, அப்போ கூட ஒரு யூதன் வாயில என்ன வரல தெரியுமா? சமாரியன் வரல. இதே இது அந்த ஆசாரியன் வந்து இப்படி செஞ்சான்னு சொல்லியிருந்தான், அவன் என்ன சொல்லியிருப்பான் தெரியுமா? அந்த ஆசாரியன் ஆண்டவரே, அந்த லேவியன் ஆண்டவரே. ஆமென். இவன் என்ன சொல்ற தெரியுமா? அந்த இரக்கம் செய்தவனே. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? நீ போய் அந்தபடியே செய். என்ன அதன் அர்த்தம்? ஒரே லைன்ல அதை சொல்றேன். நற்கிரியை வெளிப்பட கர்த்தர் காண்பித்த மாதிரி என்ன தெரியுமா? நம்மளால நேசிக்க முடியாத சிலர் இருப்பாங்கல்ல, அவங்கள நேசிக்கணும். உங்க லைஃப்ல உங்களால நேசிக்க முடியாத நபர்கள் உண்டு. அவங்கள நீங்க நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கிறிஸ்து துவங்கிற நற்கிரியை உங்களில் அணையவில்லை என்ற அர்த்தம். ஆமே. நமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷம் அதை கேட்டுட்டு விட்டுகிறவர்களா அல்ல, அதை அடைய நீ போய் அதன்படியே செய் என்று சொல்லுகிறார். எதற்காக? நித்திய ஜீவனை சுதந்தரிக்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில உங்களால நேசிக்கவே முடியாத நபர்கள் ஒரு 5 பேர். என்ன வந்தாலும் இவனால இவங்களை நேசிக்க. நம்மை சிநேகிக்கிறவர்களை நாம் சிநேகிப்போம் என்றால் நமக்கு மற்றவர்களுக்கும் நமக்கும் ஆயக்காரர்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஆயக்காரனா யார் தெரியுமா? வட்டி வாங்குறவன். ஆண்டவர் எங்க கொண்டு வச்சுட்டார் பாருங்க. வட்டி வாங்குறவனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? என்ன ஆண்டவர், நான் பாஸ்டர் ஆண்டவரே, தள்ளி போ. ஆமென். See, ஆண்டவர்
பிறன் யாரு ஆண்டவர்? எனக்கு பிறன் யாரு? உன் மனசு இப்ப யாரெல்லாம் நேசிக்கல பாரு. உன் மனசு இப்ப சிலரை வந்து என்ன வந்தாலும் அப்படி, அதான் உனக்கு பிறன். இந்த அன்பு என்கிற ஒரு கட்டு பாருங்க. நம்ம ஒருத்தங்களை நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அது கட்டுக்குள்ள வந்துடுவாங்க. அவங்க பிறனாக மாட்டாங்க. அவங்க நம்ம ஐக்கியத்தில் இருப்பாங்க, நம்ம மனதின் ஐக்கியத்தில் இருப்பாங்க. அந்த பிறன் யார் தெரியுமா? நம்மளால ஒருத்தங்களை நேசிக்க முடியல பாருங்க. இந்த சமாரியனை நேசிக்க முடியாது யூதனுக்கு. ஆனா சமாரியன் வந்து யூதனை நேசிக்கிறான். இங்க கிரியை தான் ஸ்கோர. அவர் யூத வம்சத்துல வந்துட்டு சமாரியனா பெருசா சொல்றார். பாதர் அழகா பாடி இருக்கிறாங்க, நல்ல சமாரியன் இயேசு அப்படிங்கிறார். அதனாலதான் இயேசு மேல அவ்வளவு கோபம் அவங்களுக்கு. பிறன் யாரு? நம்ம மனசு. இப்போ சமாரியன் யூதன் எல்லாத்தையும் ஒடுங்க. ஆமே, உங்க மனசு சிலரை வெறுக்குது பாருங்க. அவங்கள நேசிக்க முடியுதா? நேசிக்க முடியுமா கேட்டா கண்டிப்பா முடியாது. ஆண்டவரே, ஏசாவுக்கு முன்னாடி நிக்க முடியாத யாக்கோபை நிக்க வச்சிங்கப்பா ஒரு தொடுதல்ல. என்னை அப்படி செய்ய முடியும் ஆண்டவரே. அந்த நற்கிரியை என்னில் துவங்க. இப்போதும் கர்த்தாவே நீர் எங்கள் பிதா, இப்பொழுதும் கர்த்தாவே நாங்கள் களிமண், இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களை உருவாக்குகிறவர். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்மை தேவன் உன்னதத்தில் வைத்திருக்கிறார், உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். அப்ப அந்த ஸ்டாண்டர்ட், அந்த சாயல் நம்மில் வெளிப்பட வேண்டும் என்பது பரலோக தேவனுடைய விருப்பம். 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். என்ன தெரியுமா? ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும் யார் யாரை உங்களால நேசிக்க முடியல. அவங்கள நேசிக்கிற கிருபையை எனக்கு தாங்க. எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி இந்த நேரத்தில், ஆமாண்டவரே, என்னால இந்த நபரை நேசிக்க முடியலப்பா, நேசிக்க முடியலப்பா. ஆனா நீங்க என்ன வைத்திருக்கிற மேன்மை அதை இந்த நாள்ல உணர்ந்து கொண்டேன். அந்த பிறன் தேவனிடத்தில் அன்பு கூறு, உன் பிறனிடத்திலும் நேசிக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. அப்படி சொல்றவங்க உங்க வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்துல வச்சு, எந்த நபரை உங்களால நேசிக்க முடியல, அவங்க செஞ்சதெல்லாம் இப்ப உங்க மைண்ட்ல வரும். எங்க நம்ம செஞ்சதெல்லாம் மைண்ட்ல வைக்காம அன்பு மிகுதியில நம்மளை காப்பாத்தினார் அல்லவா? ஆண்டவர்கிட்ட ஒன்னே சொல்லுங்க, ஆண்டவர் இவங்க எனக்கு இப்படி பண்ணதுல கஷ்டமா தான் இருக்கு, ஆனாலும் நீங்க என்ன சாதாரணமா வைக்கலப்பா, மேன்மையா வச்சிருக்கிறீங்க. அந்த நபரை நேசிக்க எனக்கு கிருபை தாங்க. ஒரு தொடுதல் நீங்க தொட்டுட்டீங்கன்னா, ஒரு தொடுதல், என்ன யாக்கோபு எங்க வேணாலும் நிப்பாரு, ஆனா ஏசாக்கு முன்னாடி நிக்க முடியல. ஆனா உங்க டச் ஏசாக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்திட்டே. அப்ப அந்த நேசிக்கிற இருதயத்தை கிருபையாய் தந்து நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா. அன்பு சபை அப்படியே நடத்துங்கப்பா. இந்த சத்தத்தை கேட்கிற சிறியோர் பெரியோர் ஒவ்வொருவரையும் நடத்துங்கப்பா. இந்த கசப்பென்கிற வேர் ஒருவருக்குள்ள முளைத்து எழும்பாத படிக்கு ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. ரோமர் 5:5 படி பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. உங்களுடைய அன்பு மிகுதியாகட்டும், அது ஓவர்ஃப்ளோ ஆகட்டும், அதன் கிரியைகள் வெளிப்படட்டும். அப்பா அர்ப்பணிக்கிறோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த தகப்பனே, உடைய பிரசன்னத்துக்காக நன்றி. உடைய சமூகத்தில் கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க செபிக்க வைத்து உடைய வார்த்தைகளை கிருபையா எங்கள் மத்தியில் வெளிப்படுத்தினேன். ஆண்டவரே, நற்கிரியைகளை செய்யும்படி எங்களை உம்முடைய செய்கையாக்கி இருக்கிறீரப்பா, கோடி நன்றி. நீர் முன்னதாக அதை காண அடிச்சுவிட நியமித்து இருக்கிறீர். அதிலே பயணித்து அந்த உம்மோடு கூட வந்து அப்பா நித்திய காலமாய் ஆண்டவரே வாழ்ந்திருக்கும்படிக்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்யட்டும். வெறுப்பை சேர்க்கிற உள்ளமாய் அல்ல, அன்பை சேர்க்கிற உள்ளமாய் ஒவ்வொருவருடைய இருதயம் மாறட்டும், மாற்றப்படட்டும். தேவ சமாதானம் கிருபை கூடவே இருக்கட்டும். விசேஷமாக வருஷ கடைசியில ஒவ்வொருவரையும் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரை தேவைகளை சந்தியும். புதிய ஆண்டை ஒவ்வொருவரும் சந்தோஷத்தோடு துவங்க கிருபை செய்யும். பலவீனத்தின் நிமித்தம் மற்ற காரியங்கள் நிமித்தம் வர முடியாமல் இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்கப்பா, பலப்படுத்தி சகாயம் பண்ணும். ஜீவனுள்ள சாட்சியாய் கொண்டு வந்து நிறுத்தும். எல்லா மகிமை கனம் மக்கை செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
முழுவலமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.